சங்கமே இல்லைன்னு தமிழ்நாடு அரசால கொடுக்கப்பட்ட இந்த ஜீவோ அந்த சங்கத்தை வச்சு கேஸ் இருக்குன்னு சொல்லி இந்த நிர்வாகம் சொல்றாங்கன்னா எங்களுக்கே புரியல சார். சரி, ரெண்டாவது கேஸ்ல இருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஐடிஐ அன்எம்ப்ளாய்டு அசோசியேஷனும் ரயில்வே போர்டு சேர்மன் தான். எந்த இடத்துலயுமே அப்ரண்டிஸ் கிடையாது. அப்படின்றப்ப இந்த கேஸுக்குள்ள சேர்மன் தான் போய் வாதாடணும், சேர்மன் தான் உள்ள போகணும். ஆனா சேர்மனும் போக மாட்டேன்றாங்க, இந்த இல்லாத சங்கமும் போக மாட்டேங்குது. நடுவுல நாங்க மாட்டிக்கிட்டு எங்க வேலையை இழந்துக்கிட்டு வயசை இழந்துட்டு வாழ்க்கையை இழந்துக்கிட்டு இன்னைக்கு நிர்கதியா நிற்கிறோம். இதுக்கு இந்த நிர்வாகம் தான் எங்களுக்கு நல்ல பதில் சொல்லணும் சார். இந்த எத்தனையோ போராட்டங்கள் பண்ணிட்டோம். இனி எங்களுக்கு நிர்வாகம் பதில் சரியான பதில் சொல்லணும். இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறத தவிர எங்களுக்கு வேற எந்த வழியுமே இல்லை சார். சார் சேர்மன்றவர் 16 சோனலுக்கு தான் சார் சேர்மன், சதன் ரயில்வேக்கு மட்டும் சேர்மன் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப 16 சோனலை எடுத்தவர் ஏன் சதன் ரயில்வேல வரப்ப மட்டும் எடுக்க மாட்டேன்றாங்க, ஐசிஎஃப்ல எடுக்க மாட்டாங்க, சவுத் சோனை மட்டும் ஏன் புறக்கணிக்கிறாங்க சார்? 2019 ஆர்ஆர்சி எக்ஸாம் வந்து ஒன்று கனெக்ட் பண்ணுறாங்க சார். அது இந்த கொரோனா பீரியட்னால தள்ளி போய் 2021 அந்த எக்ஸாம் நடக்குது சார். அந்த எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பாலிசி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க சார். அந்த பாலிசிலையும் பார்த்தீங்கன்னா தமிழக மாணவர்கள் சவுத் சைடில் இருக்கிறவங்க அந்த பாலிசிக்குள்ளே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. காரணம் என்னன்னா இங்கே உள்ள எல்லா மாணவர்களுக்கும் மார்க் கம்மி சார். இந்த பாலிசியை 2016 அப்புறம் போட்டுருக்காங்க. 16 அப்புறம் தான் 98% இருக்கு சார். அவங்க இந்த பாலிசிக்குள்ள ஈஸியாக வந்துட போறாங்க. 16 முன்னாடி இருக்கிறவங்களாம் 60% தான் சார். எப்படி சார் அந்த பாலிசிக்குள்ள அவங்க வர முடியும்? வேகன்சியும் பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சிருக்காங்க. அந்த வேகன்சியில இந்த சோனல்ல வந்து மார்க் தேவைன்னா எடுத்துக்கிறாங்க சார். அந்த சிஎம் மார்க்கை டிரெக்ஷன் பண்ணி கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா சவுத் சோனல்ல மட்டும் பார்த்தீங்கன்னா அதை எடுக்க மாட்டேங்கிறாங்க சார். இன்னும் வேகன்சியா அப்படியே வச்சிருக்காங்க சார். ரெண்டாவது சார், சேர்மன் பேர்ல வந்து கேஸ் இருக்கு. சேர்மன் 16 சோனலுக்கும் அவர் தான் சேர்மன். அப்படி இருக்கிறப்ப சவுத் சோனல் மட்டும் கேஸ்ன்னு சொல்லி ஏன் புறக்கணிக்கிறாங்க சார்? இந்த சோனல் எல்லாம் 2016 எல்லாத்தையும் கிளியர் பண்ணியிருக்காங்க. சவுத் சோனல் மட்டும் 98 2008 அப்படியே வச்சிருக்காங்க சார். ஏன் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா, தமிழ்நாடு முதலமைச்சரோட எதிர்கட்சி தலைவர் நினைச்சா இந்த ரயில்வேல நடக்கிற பிரச்சனைகளை ஏன் சால்வ் பண்ணி தர முடியாதா? கண்டிப்பா முடியும் சார். இன்னொன்று என்னன்னா 2019 எங்களை வந்து 2 வருஷமா பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயோ ஜிஎம் ஆஃபீஸ்க்குள்ளேயோ பலதரப்பட்ட போராட்டம் பண்ணியிருக்கு. டெல்லியில் ரயில்வே போர்டில் போய் பலதரப்பட்ட போராட்டம் பண்ணியிருக்கோம், பலதரப்பட்ட கோரிக்கை மனு கொடுத்துருக்கோம். எங்களோட கோரிக்கை ஏன் எதுவுமே செய்ய சாய்க்க மாட்டேங்கிறீங்க சார்? ஒரு பாலிசின்னு ஒன்று கொண்டு வரீங்க சார். அந்த பாலிசி எலிஜிபிள் இல்லாத பாலிசியை கொண்டு வந்து தமிழர்களை வந்து புறக்கணிக்கிறீங்க. நாங்கள் என்ன கேட்குறோம்னா எல்லாருமே டிகிரி டிப்ளமா ஐடிஐ ஓடு தான் சார். எங்களால் வந்து ரயில்வேல அந்த குப்பை கொடுக்குற குரூப் டி போஸ்ட் தான் சார் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் குரூப் டி போஸ்ட் பார்த்தீங்கன்னா கலாசி சார். அதாவது வந்து கேக்மேனாக ஒர்க் பண்ணலாம், ட்ராக்மேனாக ஒர்க் பண்ணலாம், ஸ்பான்ச்மேனாக ஒர்க் பண்ணலாம், எல்லா வேலையுமே செய்யலாம் சார் குரூப் டியில். ஏன் அந்த வேலைக்கு நாங்கள் தகுதி இல்லை? ரயில்வே அப்ரண்டிஸ் பசங்க 3 வருஷம் நாங்கள் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்திருக்கோம். ரயில்வேவை பற்றி நல்லா எங்களுக்கு தெரியும். வீல் என்ன சிஸ்டமு, சேஃப்டி கேட்டகரி எல்லாமே எங்களுக்கு தெரியும். 3 வருஷம் அங்கே வெளியே ட்ரைனப் பண்ணிட்டு வந்தேன். என்னால் திருப்பியும் அங்கே என்னால் வேலை செய்ய முடியாதா? ஒரு பாலிசின்னு ஒன்று கொண்டு வந்து அந்த பாலிசிக்குள்ளே போக முடியாமல் இவ்வளோக்கு நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோமே. ஏன் இது தமிழ்நாடு அரசு கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஏன் இதை எங்களுக்கோசம் கருணை அடிப்படையிலோ இல்லை மற்ற அடிப்படையிலோ மாணவர்கள் பாதிக்கப்பட்ட அடிப்படையிலோ இப்போ மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரோ இல்லை ஐயா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இதை வந்து ஒரு கோரிக்கையாக எடுத்து பண்ணலாமே, இல்லை இங்கே இருக்கிற மத்திய அமைச்சரோ யாராவது ஒரு கோரிக்கையாக எடுத்து பண்ணலாமே, இது பண்ணித்தரணும் யாராவது சொல்லலாமே. இப்போ வரை ஏன் யாருமே கொண்டு வர மாட்டேங்கிறாங்க? தமிழ்நாடு மட்டும் இந்தியாவில் இருக்கா இல்லையா? அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா மற்ற ஜோனலில் 16 பேரையும் வேலை கொடுக்குறாரு, இங்கே மட்டும் கொடுக்கல. ஒன்று. ரெண்டாவது, இந்தியா ஃபுல்லாக ஒரே சேர்மன் தான், ரயில்வே போர்டு ஆஃப் சேர்மன் தான். இந்தியாவில் 16 ஜோனுக்கும் 2 ப்ரொடக்ஷன் பிளான்ட்டுக்கும் ஒருத்தர் தான். ஆனால் 16 ரயில்வே சேர்மன் வந்து ஒரு ஆர்டர் காப்பி போடுறாரு, ஜிஎம் பவரில் இவ்வளோ வேலைக்கு எடுத்துன்னு சொல்லி போடுறாரு. அது 15 ஜோனில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஏன் இங்கே இருக்கிற ஐசிஎஃப் நிர்வாகமும் ஏன் இங்கே இருக்கிற சதன் ரயில்வே நிர்வாகம் மட்டும் ஏன் அதை சரி சாய்க்க மாட்டேங்குது சார்? நாங்கள் இந்தியாவில் யாருக்குமே வேலை கொடுக்குறோம்னா நாங்கள் கேட்டுட்டு போட்டுக்கிறீங்க சார். கபூர்தலா சார், ஆர்சிஎஃப் ஒரு சின்ன ஃபேக்ட்ரி சார், கபூர்தலாவில் கொடுத்துருக்காங்க சார். 2012 வரையும் வேலை கொடுத்துருக்காங்க சார். அப்போது ஒரு ஆர்சிஎஃப் கபூர்தலா சின்ன ஃபேக்ட்ரின்னும் போது அதில் கொடுக்கும்போது ஐசிஎஃப் இன்டர்நேஷனல் கோச் ஃபேக்ட்ரி எவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி சார்? 98லேருந்து நாங்கள் வெயிட் பண்ணுறோம் சார். ஏன் சார் எங்களுக்கு கொடுக்கல? இதை எடுத்து நாங்கள் எஸ்சி ஆணையத்திலையோ எஸ்டி ஆணையத்திலையோ ஓபிசி ஆணையத்திலையோ டெல்லியில் பல முறை மனு கொடுத்து அந்த கோர்ட்டு கேஸ் ஏறிங்க வந்தாலும் யாருமே நிர்வாகம் வரமாட்டேங்குது சார். அப்போது நாங்கள் எங்கே தான் சார் போகிறது? எங்களை எல்லா இடத்துலையுமே பாதிக்கப்பட்டவங்க எல்லா இடத்துலையுமே நீங்கள் அடிக்கிறீங்க. நாங்கள் எங்கே தான் போகிறது? கடைசியாக நாங்கள் யார்கிட்ட தான் போகணும்னு எங்களுக்கு தெரியல. பசங்க வந்து சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயோ இல்லை வெளியில் ஜிஎம் ஆஃபீஸ் வெளியோ பலகாரப்பட்ட
பண்ணிடுறாங்க. ரயில்வே போர்டில் போய் பல அதிகாரியை பார்த்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடு சார்பாக 39 MP இருக்காங்க. அவங்க அனைத்து பேரும் ஒரே கூட்டமைப்பில் நின்று ஒரு தடவை குரல் கொடுக்கலாம் சார். இதுக்கு எல்லா எம்பிக்குமே இண்டிவிஜுவலாக பார்த்து அவங்க வீட்டில் மனுவும் கொடுத்துருக்கோம் சார். டெல்லியில் போயிட்டு நாயை விட மோசமெல்லாம் நாங்கள் அடிப்பட்டு வெளிப்பட்டு வந்தோம் சார். கடைசியாக நாங்கள் எங்களுக்கு என்னதான் சார் வாழவே வழி இல்லைன்ற பட்சத்தில் தான் சார் இப்போ வந்து நாங்கள் இதை பார்க்குறோம் சார்.